அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணே. சூப்பர்ண்ணே சூப்பர். தரைப்படை படம் பாத்தீங்களா? படம் எப்படின்னு இருக்கு? பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா நல்லா இருக்கா? காமெடி எல்லாம் இருக்கா? காமெடி இருக்கு, ஆக்ஷன் எல்லாம் இருக்கு. சூப்பர்ண்ணே. எப்படி ஃபேமிலியோட பாக்கலாமா? எப்படி படம் எடுத்து? இல்ல பாக்கலாம் ஃபேமிலியோட பாக்கலாம். நல்லா எடுத்துருக்காங்களா? நல்லா எடுத்துருக்காங்க. ஹீரோயின் நல்லா ஹீரோ நல்லா ஆக்டிங் பண்ணி ஆக்டிங்கே பண்ணிருக்காங்களா? சூப்பரா நல்லா பண்ணி. தேங்க்யூண்ணா. வணக்கம். என்ன படம் பாத்தீங்க? தரைப்படை பார்த்தா நல்லா இருக்கு படம். விஜய் ஷோ நல்லா பண்ணிருக்காரு. பிரஜன் சார் நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல மெசேஜ் உள்ள படம் தான் அது. பார்க்க வேண்டிய படம். என்ன மெசேஜ்? பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஒரு 20 பேர் வந்தாங்க. என்ன மெசேஜ் இருக்கு படத்துல? படம் நல்லா இருக்கு, அவ்வளவு விட்டுரு. அப்படியா? அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணா, நேயர்களுக்கு வணக்கம். தரைப்படை படம் பார்க்க தியேட்டருக்கு வந்தேன். கேவி கருமாரியம்மன்ல. சூப்பர்ண்ணே. படம் ஃபுல்லா ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தேன். சூப்பர்ண்ணே சூப்பர். பிரஜன் ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இன்னும் 2 ஹீரோக்கள் நடிச்சிருக்காங்க. 3 ஹீரோயின் இருக்காங்க படத்துல. சூப்பர்ண்ணே. அப்ப ஹீரோயினுக்காக தான் படம் பார்க்க வந்தீங்களா? அண்ணன் ஜாலியா கேள்வி கேட்குறீங்க. படம் ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அந்த துப்பாக்கி முனையிலேயே அந்த கதை ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அந்த ஏமாத்துறாங்க இல்லையா, அதாவது ஒரு வட்டிக்கு பணம் கொடுத்தா வந்து பெரிய அளவுல நம்ம வந்து வசதியா வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இல்லையா. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கம்பெனிஸ் நடத்துறாங்க. அந்த கம்பெனி என்னன்னாக்கா, இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இத்தனை % வட்டி தருவோம், அத்தனை % வட்டி தருவோம், இந்த லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஜிக்ஜாக் பண்ணி ஒரு கம்பெனி அதுதான் கதை. படத்துல காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பாடல்கள் 3 பாடல் இருக்கு. மிக சிறப்பா அற்புதமா எடுத்திருக்காங்க. ராம்கோபால் வர்மா சாரோட அசிஸ்டன்ட் தான் அந்த ராம் பிரபா டைரக்டர். ஆமா, ஓப்பனிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சாங் இருக்கு சார். பார்ல வச்சிருக்காங்க ஒரு சாங். 3 ஹீரோயின் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த 3 ஹீரோயின் எப்படி அழகா இருக்காங்களா? எப்படி 3 பேருமே ஓகே, நல்லாதான் இருக்காங்க. 3 பேருக்குமே 3 பாட்டு இருக்கா? இல்ல 2 பேருக்கு சாங் இருக்கு. ஒரு அதான் அந்த கிளப் சாங் மாதிரி ஒரு சாங் வச்சிருக்காங்க. படம் எப்படி ஃபேமிலியோட பார்க்கலாமா? படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஏமாத்தவும் கூடாது, ஏமாறவும் கூடாதுன்றதுதான் அந்த கதையோட அர்த்தம். ஆமா, அதாவது பணத்துக்கு, அதாவது வட்டிக்கு இந்த அங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா பெருசா லாபம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு மக்கள் தன்னைத்தானே ஏமாத்திட்டு வட்டிக்கு, அதாவது நகையை கொண்டு அடமானம் வச்சுட்டு இல்ல சொத்தை கொண்டு அடமானம் வச்சுட்டு கொண்டு வந்து ஒரு இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பெரிய வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இங்க வந்து எத்தனை % 20% உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா 20% மாசம் 20,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மாசம் 20,000 ரூபாயா, 1 லட்சம் போட்டா 20,000 கிடைக்குமான்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்ணி, அதுதான் கதை. எப்படி பண்ண முடியும்? இங்கதான் திரை போட்டு விலைக்கு காட்டிட்டார்ல டைரக்டர். அதனால அருமையா பண்ணிருக்காங்க. உண்மையில பப்ளிக் ஃபேமிலியோட பார்க்கலாம். பப்ளிக் வந்து நாங்க வந்து ஒரு 50-60 பேர் குடும்பம். ஆமா, நல்லா இருந்தது படம். நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. இது வந்து தெலுங்கு படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ஒரே அடிதான் ஓப்பனிங்ல இருந்து எண்டு வரைக்கும். ஆமா, போர் எல்லாம் நல்லா. நன்றி.